உன்னை நான் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறு என்று தெரிந்து பேச முடியாமல் தவிக்கிறார்கள். பேசா பொருளாக தலை குறித்திருப்பவர்களுக்கு மத்தியிலே பேசா பொருளை பற்றி பேச நான் வந்துள்ளேன் என்ற நெருப்பு கவி பாரதியாரின் வரிகளுக்கு சான்றாக தலை நிமிர்ந்து நிற்கும் நான் எழுதுகோள் எனும் செங்கோல். அரசன் தாங்கும் செங்கோலை விட அறிஞர் பிடிக்கும் எழுதுகோளாகிய நான் வலிமையானவன். எழுத்தையும் எழுதுகோளின் கடவுளாக வழிபவர்களின் எழுத்து சமுதாயத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது. அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெயர்களை எழுதும் அளவிற்கு நம் தமிழ் சமூகம் எழுதியிருக்கிறது அல்லவா? எழுத்தாயும் படை ஓரியும் இல்லை என்றால் பண்டைய இலக்கியங்களை காண முடியுமோ? ஓரியின் நிலத்தை காகிதம் பெற்றுக் கொண்ட போது எழுத்தாணி வழிபட்டு எழுதுகோளாக எனக்கு வழிவிட்டு சென்றது. ஒரு முறை குலோத்துங்க சோழர் கவி சக்கரவர்த்தி கம்பனை அவமானப்படுத்தியதால் சோழ அரசவையிலிருந்து கம்பன் வெளியேறினான். கம்பனிடமிருந்து வெடித்து சிதையது ஒரு வெண்பா. சோழனின் அரசாங்கம் அழிந்த பின்னும் கம்பனின் வெண்பா இன்னும் சுடவிட்டு எரிகின்றதே. செங்கோல் வீண்டாலும் எழுதுகோளாகிய நான் நிமிர்ந்தே நிற்கிறேனே. எட்டயபுரம் கவிச்சிங்கம் பாரதியின் வரைகள் என்னை பிடிக்கும் போது நாம் இருக்கும் நாடு நமது என்ற கர்வத்தை பூத்தினேன். புரட்சி கவி பாரதிதாசனின் வரைகள் என்னை பிடிக்கும் போது தமிழ் உணவு வாசலை திறந்து வைத்தேன். நான் படிக்கவில்லை, என்னால் படிக்கிறார்கள். எனக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் பேசத் தெரியாது. இதோ உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பவன் வார்த்தைகள் பேசாத என்னாதானே இப்படி இத்தனை கண்ணர்களையும் பேசாதவர்களையும் பேச வைத்துவிட்டு நான் இருக்கும் இடம் தெரியாமலே இருந்து விடுகிறேனே. இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவன் நான். அதனால் தான் எல்லோரும் என்னை இதயத்திற்கு அருகே வைத்திருக்கிறார்கள். சில பாமரர்களின் கையெழுத்தானது என்னாதானே கத்தின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது. ஆயிரம் சேனை படைகள் என் ஆயுத எழுத்துக்கு அடிப்படையுமே. வயது மொழியில் நாம் என் வாழ் முனைக்கு எழுதிடுவேன். இலக்கண இலக்கியமாய் எத்தனை மொழி எழுதினாலும் மத்தனைக்கும் எழுத்தலை சேர்க்கிறேனே. எனவே படியுங்கள், நன்றாய் படியுங்கள். படித்து என்னை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வின் இலக்கை எட்டி பிடியுங்கள் என்று உங்களுக்காக உரிய தேயும் எழுதுகோள். நன்றி. பெண்ணின் குவை எனக்கு வேண்டியதில்லை, போற்றி புகழ்